வாருங்கள், ஆண்டவரையே தொழுவோம். உயிரான இயேசு, என் உயிரான இயேசு, என் உயிரோடு கலந்து என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். எல்லோரும் இணைந்து என் உயிரான 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 இயேசு, என் உயிரான 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 இயேசு, என் உயிரான இயேசு, என் உயிரோடு கலந்து என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். உலகமெல்லாம் வெறுக்குதையா, உறவு எல்லாம் மறுக்குதையா. உலகமெல்லாம் மறக்குதையா, உணவு எல்லாம் இருக்குதையா. உன்னாமம் சொல்லணுமே ஏசையா, உன் அன்பை சுவைக்கணுமே. உன்னாமம் சொல்லையிலே ஏசையா, உன் அன்பை சுவைக்கையிலே என் உயிரான 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 இயேசு, என் உயிரான 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 இயேசு, என் உயிரான இயேசு, என் உயிரோடு கலந்து என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். இயேசுவே உம்மை துதிக்கிறோம் அப்பா. வல்லவரே உம்மை துதிக்கிறோம் அப்பா. ஆற்றலானவரே உம்மை துதிக்கிறோம் அப்பா. ஆவியானவரே உம்மை துதிக்கிறோம் அப்பா. இயேசுவே இயேசுவே
உயிரான இயேசு உம்மை துதிப்பேன், உம்மை ஸ்தோத்தரிப்பேன், உமக்கு நன்றி சொல்வேன். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. உம்மோடு இருக்கணுமே, உம் வார்த்தை சொல்லணுமே, உம் ஒளி கேட்கணுமே, இசையா உம்மோடு வாழணுமே. உம்மோடு இருக்கணுமே, உம் ஒளி கேட்கணுமே, உம் வார்த்தை சொல்லணுமே, உம்மோடு வாழணுமே. இயேசுவே உம்மோடு வாழணுமே, உயிரான இயேசுவே, உள்ளத்திலே கலந்தவரே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. எபேசியர் 6:16. என் நிலையிலும் நம்பிக்கை என்னும் கேடயத்தை பிடித்துக் கொள்ளுங்கள். நாம் இந்த உலகில் இருக்கும் வரை துன்பங்கள் நமக்கு உண்டு. துன்பங்கள் நமது வாழ்க்கையில் வரும்போது அவைகளை நாம் வெல்ல வேண்டும் என்றால் கடந்த காலங்களில் ஆண்டவர் நமக்கு செய்த ஆச்சரியமான காரியங்களையும் நன்மைகளையும் நினைத்து பார்க்க வேண்டும். விவிலியத்தில் ஆண்டவர் செய்த அற்புதங்களை பற்றி சிந்திக்க வேண்டும். உலகம் முடியும் வரை நம்மோடு இருப்பவர் மகா பெரியவர், அவரால் எல்லா துன்பங்களையும் மாற்ற முடியும் என்பதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அப்படி செய்தால் நமக்குள் விசுவாசம் பொங்கி வழியும். அப்போது துன்பங்களை பற்றிய எண்ணம் நம்மை பாதிக்காது. மேலும் மன அமைதியோடும் மன மகிழ்ச்சியோடும் நம்மால் வாழ முடியும். ஜெபிப்போமாக. அன்பின் பரலோக பிதாவே, இந்த பிள்ளையை உமக்கு அர்ப்பணிக்கிறேன். இவர்களை உமது நீதியின் வலக்கரத்தால் தாங்கி வழி நடத்தும். மேலும் ஆண்டவரே, உமது பிரசன்னத்தால் இவர்களை மூடி இவர்களுக்கு உடல் நலம், மன சமாதானம், ஆறுதல், அமைதியை கொடுத்து ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஆமேன். உயர்ந்த அனுமானத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதன் இதனை அறிய இயலா. குறையை நீக்க விசுவாசத்தின் உதவி பெறுக. பிதாவர்க்கும் சுதனவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியாக்கும். மீட்பின் பெருமை மகிமையோடு வலிமை வாழ்த்து யாவும் மாற. இருவரிடமாய் வருகின்றவரா தூய ஆவியானவர்க்கும் அளவில்லாத சமப்புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. வானின்று அவர்களுக்கு அப்பம் அளித்தீரே. இனிமையில்லா தன்னகத்தை கொண்ட அப்பமீதுவே. ஜெபிப்போமாக.
இறைவா, இந்த வியப்புக்குரிய அருள் அடையாளத்திலே உம்முடைய திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றே. உமது திருவுடல் திரு ரத்தம் இவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் உம்முடைய மீட்பின் பலனை இடைவிடாமல் அனுபவிக்க அருள் வேறாக. தந்தையாகிய இறைவனோடு தூயாவியின் ஒன்றைப்பில் என்றென்று வாழ்ந்தாட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோம்.